அந்த நபர் காணாமல் போன தன்னோட நாயை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1 லட்ச ரூபா சன்மானம் தருவேன் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் நாயோட ஃபோட்டோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லா சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் போட்டிருக்காரு. இதை பார்த்து அவரோட ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, என்னடா அந்த நாய்க்கு 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்க, இது உனக்கே நியாயமா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, இல்லைடா அந்த நாய் குட்டியாக இருக்கிறதுலேருந்து என்னோட மனைவி ரொம்ப ஆசையாக வளர்த்தாங்க. அவங்க ஊருக்கு போயிருந்த அந்த டயத்தில் என் வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு. அதை பிடிச்சி வெளியில் போகிற முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த நாய் அந்த பாம்பு கடிச்சு இறந்துருச்சு. அந்த நாயை நான் தான் புதைச்சேன். அந்த நாய் கண்டிப்பாக திருப்பி வர போகிறதில்ல. இது என்னோடய மனைவிக்காக நான் செய்கிற விஷயம். நாய் செத்து போச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா என் மனைவி ரொம்பவே வேதனைப்படுவாங்க. அதனால தான் பக்கத்து வீட்டில் வெடி வெடிச்சாங்க, கதவு திறந்துருந்துச்சு, நாய் ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எப்படி இன்னும் 2 நாளில் வேற ஒரு நாய்க்குட்டி கொண்டு போய் வாங்கி கொடுத்துருவேன். அது வர்ற வரைக்கும் இதை நம்ம வளர்த்துக்கிட்டு இருப்போம். வந்தோடனே அந்த நாய்க்கு இதை நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது நான் மனசை மாற்றிடுவேன்டா அப்படின்னு தன்னோட தரப்பில் இருக்கிற நியாயத்தை இவர் சொல்லிட்டு இருக்காரு. தன்னை வளர்த்த வீட்டுக்கு நன்றி உணர்வோடு காவல் தெய்வம் மாதிரி இருந்திருக்கார் இந்த பைரவர். பெரும்பாலும் நன்றி உணர்வு அப்படிங்கிறது நாய்களுக்கு பிறவியிலே இருக்குது. ஒரு சில பைத்தியக்கார நாய்ங்க ரோட்டில் போகிறவங்கெல்லாம் விழுந்து கடிக்குது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. அடுத்தது தன்னோட மனைவியோட மனது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்த அந்த கணவர் பாராட்டுக்குரியவரே. கணவரின் மனதை புரிந்து கொண்ட மனைவியும் மனைவியின் மனதை புரிந்து கொண்ட கணவரும் இணைந்து வாழும் வாழ்க்கை மிகவும் அழகானது.